Exercise 6.5, question number 7. Prove that sum of the squares of the sides of a rhombus. பாருங்க, prove that sum of the squares of the side of a rhombus. ஒரு ராம்பஸோட சைடு இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். இந்த ராம்பஸ்க்கு 4 சைடு இருக்குது, அந்த 4 சைடையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணினான்னா அந்த வேல்யூவும் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ். அதோட 2 டயகனல் இருக்கும் இல்லையா, அந்த டயகனலை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவும் 2 டயகனலை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணலாம். இதில் ராம்பஸ் ஓகேவா. ஸோ பார்க்க தான் கொஸ்டின் இப்படி இருக்குது, ஆனால் சிம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. கேட்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு 4 மார்க்ஸ்லாம் கேட்குற வாய்ப்பு இருக்கிறதுனால நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ வாட் ஐ ஹவ் ட்ரான் இஸ் a rhombus ABCD. Okay, consider rhombus ABCD with its diagonals AC and BD intersecting at O. Okay va, rhombus வரைச்சிருக்கேன், அதில் ஒரு ஏசிங்கிற டயகனலும் பிடிங்கிற டயகனலும் வரைச்சிருக்கேன், ஓங்கிற பாயிண்ட் பீட்டா ஆகுது. ஐ நோ தட் ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, the diagonals of a rhombus bisects each other at right angles. தெரியுமா தெரியாதா? ஒரு ராம்பஸோட டயகனல் எடுத்தானா அவள் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிப்பாங்க, ரைட் ஆங்கிள்ஸ்லேயும் டிவைட் பண்ணிப்பாங்க. ஸ்கொயருக்கும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள. இந்த டயகனல் இதை பைசெக்ட் பண்ணும், பிடிங்கிற டயகனல் ஏசியை பைசெக்ட் பண்ணும். ஆல்சோ பீட் பண்ணுறது என்ன, ரைட் ஆங்கிள்ஸில். ஸோ இது 90, இது 90, இது 90, இது 90 எல்லாமே பீட் பண்ணுறது பாயிண்ட் ரைட் ஆங்கிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதி ப்ராப்பர்ட்டியை அதில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுலேயே எனக்கு என்ன எழுதலாம், இது இங்கிலீஷில், இது எப்படி மேக்ஸில் எழுதலாம், OA ஈக்குவல் டு OC டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகுது. அதேமாதிரி இந்த டயகனல் பைசெக்ட் ஆகுது, OB ஈக்குவல் டு OD. ஆங்கிள்ஸ் எப்படி எழுதலாம், ஆங்கிள் AOD இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் AOB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BOC ஈக்குவல் டு ஆங்கிள் DOC எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, இது எக்வேஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க. ஐ ஃபவுண்ட் அவுட் த லாஸ்ட் ஆஃப் 5 போட்டுருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்காக இக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கோங்க, இல்லை அப்புறமா 5OA என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ராம்பஸ் வரைச்சி டயகனல்ஸ் வரைச்சி ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். இந்த டயகனல்ஸ் ஆஃப் ராம்பஸ் பைசெக்ட் ஈச் அதர் ரைட் ஆங்கிள்ஸ். பைசெக்ட்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஆகும், அதுதான் இந்த 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அந்த 4மே 90 டிகிரி, அதுவும் எழுதிட்டாச்சு. இப்போ நம்ம அந்த இது எழுதினதுக்கப்புறம் தான் அடுத்த போகணும். இப்போ ரைட் ஆங்கிள்னால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கா AOB, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கா BOC, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் COD அண்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் AOD. 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கா, 4லேயும் ஒரு 90 டிகிரி இருக்கா. ஸோ டெஃபினெட்லி ஆல் ஆர் ரைட் ட்ரையாங்கிள்ஸ். ஆனால் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் வந்தாலே உடனே என்ன, பைத்தகோரஸ் தியரம் ஓகேவா. ஸோ இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே நான் பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறேன் ஓகேவா. அவ்வளோதான், அதுக்காக தான் இந்த கண்டிஷன் எழுதினேன். 90 டிகிரி 4 எழுதினதுனால ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால பைத்தகோரஸ். ஸோ ஒன்றா எழுதுகிறேன். இந்த ட்ரையாங்கிள் AOBயில் எப்படி எழுதலாம், பைத்தகோரஸ் ரொம்ப ஈஸி. எப்படி எழுதலாம், 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ AB தான் ஹைப்போட்டென்யூஸ். இந்த குட்டி ட்ரையாங்கிள் AB ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அது மட்டும் தனியாக எழுதுறேன். AB ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயரை விடக்கூடாது. AB ஸ்கொயர் ஈக்குவல் டு மிச்சம் இருக்கிறது என்ன, OB ஸ்கொயர் ப்ளஸ் OA ஸ்கொயர், அதை எழுதிட்டு. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் BOC, இந்த கீழே இருக்கிற ட்ரையாங்கிளில் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அதை தனியாக எழுதுங்க. BC ஸ்கொயர் ஈக்குவல் டு மிச்சம் என்ன, OB ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர், அது எழுதியாச்சு. அடுத்து இந்த பக்கம் ட்ரையாங்கிள் CODக்கு போங்க, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ CD ஸ்கொயர் தனியாக எழுதுங்க. CD ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் ப்ளஸ் OD ஸ்கொயர், அதுவும் எழுதியாச்சு. அடுத்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் AOD, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், அதை தனியாக எழுதுங்க. AD ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் OD ஸ்கொயர், அதையும் எழுதி வச்சாச்சு. இதை 4 இக்குவேஷன் நம்பர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே நீங்கள் 1 போட்டால் 2 3 4 5 போட்டுக்கோங்க. டன்னு ப்ராக்கெட்டில் இதுக்கெல்லாம் என்ன ரீசன், பைத்தகோரஸ் தியரம். ஸோ 90 டிகிரி பைசெக்ட் ஆகிறனால அது ரைட் ஆங்கிள்ஸ் ஆனதுனால பைத்தகோரஸ் தியரம் ஆப்ளிகபிள் 4 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அதுக்கு எழுதி வச்சாச்சு சரியா. 1 2 3 4 5 போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்பரிங் which I have done you can follow. Okay, now this is done. Now look at this side. No, AB square BC square CD square DA square. Now look at the figure, AB square BC square CD square DA square. So இதுதான் என்னோட கொஸ்டினில் கேட்குற லெஃப்ட் சைடு. என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் இந்த ராம்பஸோட சைடோட ஸ்கொயர் AB ஸ்கொயர் BC ஸ்கொயர் CD ஸ்கொயர் DA ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே என்ன, இந்த ராம்பஸோட சைடோட ஸ்கொயர்ஸ். இதோட சம் அப்படின்னா என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் தானே. இந்த 4 இக்குவேஷன் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஓகேவா. இப்போ இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், அதோட டயகனல்ஸோட ஸ்கொயர். ஸோ டயகனல் எதெல்லாம், AC அண்ட் BD, அதோட ஸ்கொயரோட சம் AC ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் நான் ப்ரூவ் பண்ணேன். புரியுறதா. இப்போ நான்
4 ட்ரையாங்கிளுக்கு பைத்தகோரஸ் அப்ளை பண்ணப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன கிடைச்சது, அந்தந்த சைடுகளோட ஸ்கொயர். இதோட சம்மை தான் கேட்குறாங்க. ப்ரூவ் தட் சம் ஆஃப் தி இது. அப்போ சம்னா ஆட் பண்ணும். ஸோ இந்த 4 இக்குவேஷன் ஆட் பண்ணணும். 4 இக்குவேஷன் ஆட் பண்ணும்போது எனக்கு இன்னும் எதில் கொண்டு வரணும் அந்த ரிசல்ட்டை, ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் டயகனலோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவல்னு கொண்டு வரணும். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஆட் பண்ண ரைட் சைடும் ஆட் பண்ணணும். ரைட் சைடில் என்ன இருக்குது, ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தாங்கன்னா ஓஏ ஸ்கொயர் 2 வாட்டி வருது. உங்களுக்கு தெரியறதுக்காக லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓபி ஸ்கொயர் 2 வாட்டி வருது, ஓசி ஸ்கொயர் 2 வாட்டி வருது, ஓடி ஸ்கொயர் 2 வாட்டி வருது. ஸோ எல்லாமே 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 2c ஸ்கொயர் ப்ளஸ் 2d ஸ்கொயர். அதில் 2 காமனாக இருக்குன்னா 2 வெளியில் எடுத்துகிட்டு 2 இன்ட்டு இது வந்து போட்டுட்டோம். டன்னு. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 2 இன்ட்டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ஓசிக்கு ஓடிக்கும் பதிலாக நான் இங்கே இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் டயகனல்ஸ் பைசெக்ட்னு சொன்னேன்னா ஓசிக்கு பதிலாக திரும்ப ஓஏ, ஓடிக்கு பதிலாக ஓபிஏ போட்டுக்க போகிறேன். புரியுறதா? எனக்கு 4 வேரியபிள் வேண்டாம், எனக்கு 2 போதும். ஸோ ஓஏ ஓபி இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு ஓசி ஸ்கொயருக்கு பதிலாக ஓஏ ஸ்கொயர், ஓடி ஸ்கொயர் பதிலாக ஓபி ஸ்கொயர். பிகாஸ் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் அந்த இக்குவேஷன் 5. அதுக்கு தான் இக்குவேஷன் 5 யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை நான் போட்டுட்டேன். எகெயின் பாருங்களேன், 2 வாட்டி ஓஏ ஸ்கொயர் 2 வாட்டி ஓபி ஸ்கொயர் வந்துட்டு. ஸோ அதுலேருந்து அந்த 2 திரும்பவும் வெளியில் எடுத்து ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்னு எழுதி வச்சுருக்கேன். புரியுறதா? ஸோ 4 வேரியபிள் இருந்தது. டயகனல்ஸ் இந்த பைசெக்டிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த 2 வேரியபிளாக கம்மி பண்ணேன். திரும்பவும் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் 2 ஓஏ ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் 2 ஓபி ஸ்கொயர். அந்த 2 வெளியில் எடுத்துருக்கேன். இது இந்த 2 இது இப்போ ஆட் பண்ணப்போ கிடச்சிட்டு இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எனக்கு இது கிடையாது ரிசல்ட், எனக்கு ஏசிபிடின்னு வரணும். இங்கே அது கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஓஏக்கு பதிலாக ஓகே படத்தை பாருங்கள், ஓஏக்கு பதிலாக இது பைசெக்ட் ஆகிறது தானே, 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தானே. ஸோ ஓஏக்கு பதிலாக ஏசியோட பாதின்னு எழுதலாம். அந்த ஏசியோட பாதி தானே இந்த ஓஏ. ஸோ ஓஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், AC/2. அப்போ அந்த ஏசிங்கிற டயகனல் வரதா? அதே மாதிரி இந்த ஓபிக்கு பதிலாக BD/2. சரியா? டயகனல் வரதா? ஸோ அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறோம், ஓஏக்கு பதிலாக AC/2 தட் மீன்ஸ் ஹாஃப் ஏசி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு ஓஏக்கு பதிலாக ஹாஃப் ஏசி ஆர் AC/2 ஹோல் ஸ்கொயர், அது இந்த ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் ஓபிக்கு பதிலாக ஹாஃப் பிடி, திரும்பவும் இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இப்போ ஏசி ஸ்கொயர் என்ன, ஏசி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்ன 4, அது பையில் இருக்கிறதுனால கீழே வரும். AC²/4 இந்த 2 அப்படியே எழுதிக்கணும். ஓகே, ப்ளஸ் இங்கே BD ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் பை 4. இப்போ இது ரெண்டுலே லைக் டேர்ம்ஸ் 4 காமனாக இருக்குது. அந்த 4 இந்த 2க்கு வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெளியில் 2 அப்படியே இருக்கட்டும். 2/4 இன்ட்டு இந்த 4 வெளியில் போயாச்சு. ஸோ AC ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இந்த 4 ரெண்டுலேயே இருக்கிறதுனால காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2/4 என்ன வரும், 1/2ன்னு வரும். ஸோ இங்கே 1/2 வரும், AC ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். ஸோ இங்கே வெளியில் ஒரு 2 கீழே இந்த 1/2 இருக்கா, அந்த 2 கேன்சல் ஆகுமா? ஸோ என்ன வரும், AC ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். அப்படின்னா என்ன, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன தேவையோ அது கிடச்சிது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, sum of squares of sides of a rhombus is equal to sum of squares of its 2 diagonals. அந்த 2 டயகனலையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் ராம்பஸோட 4 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் என்னவா இருக்கும், சேமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுறதா? ஸோ இது வந்து நம்ம அப்படியே பைத்தகோரஸ் அப்ளை பண்ணி ஆட் பண்ணி 2 வாட்டி எடுத்து ஓசிஓடிக்கு ஓஏஓபி போட்டு திரும்ப 2 வாட்டி எடுத்து இதுக்கு 2க்கும் இந்த டயகனலோட அந்த டேர்ம் வச்சு போட்டுட்டோம். AC/2 BD/2 ஸ்கொயர் போட்டு அதை ஒரு வேல்யூவாக எடுத்து ஆன்சர் கொண்டு வந்துட்டு. ஓகேவா? வெரி சிம்பிள். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஆனால் புரிஞ்சுட்டா வெரி சிம்பிள். ஃப்ளோ புரிஞ்சுட்டே போகும். ஓகேவா? இஸ் வாட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங். ப்ளீஸ் காணாமல் படிக்காதீங்க, மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மக்கப் பண்ணால் ஒரு ஸ்டெப் பண்ணால் எல்லாம் மறக்கும். மேக்ஸ் இஸ் நாட் அபவுட் மக்கிங் அப். ஓகே, புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.